குட்டி கதை ஒண்ணு கேட்கலாமா? பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமா? கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமா? வட்டமிடும் மனச ஒரு கட்டுப்பாட்டாய் கொண்டு காக்கலாமா? ஹலோ, கதை பல்ல பேசி வித் கமலா டீச்சர் ப்ரோக்ராமில் நான் இன்றைக்கி 2வது கதை சொல்ல போகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சரால் சொல்லப்பட்ட கதை. யாருக்காக சொல்லப்பட்ட கதை? குழந்தைகளுக்காக சொல்லப்பட்ட கதையா? இல்லை, இட்ஸ் மென்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லாருக்கோசரம் சொல்லப்பட்ட கதை. சம்டைம்ஸ் பெரியவாளுக்கு சொல்லப்பட்ட கதைன்னே தோன்றுறது. நம்ம அப்படி தான் பிஹேவ் பண்ணுறோம். சில சமயம் குழந்தைகள் மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். நம்ம எல்லோரும், இன்க்ளூடிங் மீ, எல்லோரும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறோம். We need to learn some lessons from our master. Let me tell you the story today. Okay, இது ஒரு நாகப்பாம்பின் கதை. ஒரு பெரிய புல்வெளி இருந்துதான். அந்த புல்வெளிக்கு நடுவில் ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருந்துதான், ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஹோலில் ஒரு நாகப்பாம்பு வசிச்சுட்டு வந்துதான். அது அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சுட்டு தான். அதோட மனசில் என்ன நினைப்புன்னா, அந்த இடமே அதுக்கு தான் சொந்தம், யாருமே வரக்கூடாது அந்த இடத்துக்குன்னு. யார் வருவா? அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்கும் அங்கே வரணும்னு ஆசை. எஸ்பெஷலி ஆடு மேய்க்கிறவா, மாடு மேய்க்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப ஆசை அங்கே வரணும்னு. வர முடியாது. அவளுக்கு என்ன ஆசை? அங்கே அந்த புல்வெளியை பார்த்தாலே அவளோட மாடையும் ஆடையும் கொண்டு அந்த அது சாப்பிட வைக்கணும், புல்லை சாப்பிட வைக்கணும்னு ஆசை. அங்கே ஓடி விளையாடணும்னு ஆசை. ஆனால் எதுக்குமே அந்த பாம்பு விடாதான். அந்த பாம்புக்கு என்ன, வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் த ஸ்னேக்? ஒன்றும் இல்லை, ரொம்ப கோவக்கார பாம்பு. அதுக்கு விஷப்பாம்பு வேறு, கோவம் வேறு ஜாஸ்தி. யார் வந்தாலும் வெளியில் சீரிண்டு வந்துடுமா, சீரிண்டு வந்து கடிச்சிடுமா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பயம் அந்த பக்கம் போகிறதுக்கே. அந்த புல்வெளி பக்கமே போகிறத விட்டுட்டா பசங்க. அந்த பாம்பை எடுத்துன்னு இனிமேல் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சுட்டா, விட்டுட்டா. ஆனால் அவளுக்கெல்லாம் ஒரு கோவம் இருந்தது மைண்டில். இருக்காதா? இட்ஸ் மோஸ்ட் நேச்சுரல் இல்லையா? ஒரு கோவம் இருக்கும். ஓகே, இப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் ஒரு சாது வர்றாரு அங்கே. அவர் அந்த அந்த வில்லேஜை க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு. க்ராஸ் பண்ணிட்டு போகிறச்ச அந்த பேனியன் ட்ரீ வழியாக ஒரு லேன் இருக்குது, அது வழியாக போகிறாரு. அந்த பேனியன் ட்ரீ பக்கத்தில் நடந்து போகிறச்ச அந்த பசங்கள்லாம் பார்த்துடுறா. ஐயா ஐயா, அங்கே போகாதீங்கோ, அங்கே விஷப்பாம்பு ஒன்று இருக்குது, அது உங்களை கடிச்சிடுங்கிறாளாம். அவர் சிரிக்கிறாராம். ஐயோ, என்னை ஒன்றும் பண்ணாதுப்பா, எனக்கு மந்திரம்லாம் தெரியும், அந்த பாம்பை பார்க்க தான் வந்திருக்கேன், நான் அந்த பாம்பை பார்த்துட்டு போகிறேன், நான் அதுக்கிட்ட பேசுகிறேன், அதுக்கிட்ட சொல்கிறேன், நான் உங்களையெல்லாம் டெரரைஸ் பண்ணக்கூடாது, உங்களையெல்லாம் கடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போகிறேன், ஓகே, கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். அங்கே போனால் அந்த ஆலமரத்து பக்கத்தில் போகிறாரு. காஞ்ச லீவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது சிலசெல்லாம் சத்தம் பண்ணுறது அவர் நடந்து வரைச்ச. அதை கேட்டுட்டு அந்த பாம்பு கோவம் வருது, கொந்தளிக்கிறது. அதுக்கு யார் நம்ம இடத்துக்கு வராங்க, ஹவு டேர் ஹி கம் திஸ் வே, இறங்கி வருது, ஃபாஸ்ட்டாக சீரிண்டு வருது. அப்போது அவர் ஒரு மந்திரம் சொல்கிறார். உடனே சொன்ன உடனே அப்படி நின்றுட்டு அப்படியே அவர் காலு கீழே வெட்டி பாம்பு மாதிரி அடங்கி படுத்துன்னுடுறது. அது காலு கீழே படுத்துனோடனே அவர் சொல்கிறார் அதுக்கிட்ட, நாகராஜா, உனக்கு எங்கேருந்து இவ்வளோ கோவம் மனசில்? உனக்கு வயசாகிடுது, இவ்வளோ நாளாக நீ இங்கே இருக்க, இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்க, வயசாகிறது. ஆனால் உனக்கு இன்னும் கோவம் போகல, கடவுள் சிந்தனை வரல. அதுக்கு மனசில் ஏதோ நெருடுறது, தன்னை யாருக்கும் பிடிக்கலைங்கிறது. எல்லாருக்கும் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி லைக்ட், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி லவ்ட் இல்லையா? ஸோ அது சொல்கிறதான் குருக்கிட்ட, குருவே, எனக்கு கோவம் ஜாஸ்தி தான், நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரைட்டு, எனக்கு நீங்கள் ஒரு வழி காமிக்கணும், என்னால் இவ்வளோதான் அப்படி இருந்துட்டு என்னால் இனிமேயும் இருக்க முடியாது, எனக்கு ஒரு வழி காமிங்கன்னு சொல்கிறதான். அவர் உடனே அவருக்கு ரொம்ப ஹார்ட் மெல்ட் ஆகிடுறதான். சொல்கிறதா, கவலைப்படாதுமா நீ நாகராஜா, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை நீ சொல்லிகிட்டே இருந்தியானா உனக்கு ஒரு நாளைக்கு கோவம் எல்லாம் தீர்ந்து கடவுள் சிந்தனை சிந்தனையெல்லாம் போய் நீ ரொம்ப நல்ல பாம்பாயிடுவ, நல்ல பாம்பு, ஓகே ஆயிடுவேன்னு சொல்கிறாராம். அது ரொம்ப சந்தோஷமாக நமஸ்காரம் பண்ணுறதா அவருக்கு. அவர் சொல்கிறத வாங்கிக்கிறதா, மந்திரத்தை வாங்கிக்கிறதா, சொல்ல ஆரம்பிச்சிடுறதான். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறச்சா அவர் சொல்கிறாராம், கரெக்டாக சொல்கிற நீயே, கண்டினியூ டு சாண்ட் திஸ் மந்திரம்
சொல்லிகிட்டே இரு, நான் 1 வருஷம் கழித்து திரும்பி வருவேன். அப்போது உன்னை பற்றி நல்லது தான் சொல்லணும் எல்லோரும். ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் யாரையும் கடிக்கக்கூடாது, யாரையும் கடிக்கக்கூடாது. சரியா? இஸ் தட் அ ப்ராமிஸ் கேட்குறாராம். ப்ராமிஸ் பண்ணுறேன் குருவே, நான் உங்களை யாரையும் கடிக்க மாட்டேன், நான் சொல்கிறத வேர்டை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதான். உடனே அவர் கிளம்பி போயிடுறாரா. அவர் போன உடனே அது மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்ல 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 அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த மந்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கான். அதுக்கு சொல்லிகிட்டே இருக்கான். ரொம்ப ருசிக்கிறதா அந்த மந்திரம். அதுக்கு சொல்ல சொல்ல அதோட கோபம் எல்லாம் ஒவ்வொரு ஃபியூ டேஸே முள்ள இறங்க ஆரம்பிச்சுருந்தான். கோபம் எல்லாம் அந்த கோபம் போக போக மனசுக்குள்ளே ஒரு அன்பு வருதான். அன்பு ஊற்று எடுக்கிறதான். அன்பு யாரை பார்த்தாலும் ஆசையாக இருக்கான், அன்பாக இருக்கான். கோபம் எல்லாம் போயிடுதான். இட் ஸ்டார்ட்ஸ் லைக்கிங் பீப்புள் நாட் இன் ஸ்பைட் ஆஃப் வாட் தே ஆர் பட் ஃபார் வாட் தே ஆர். அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மனுஷால அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு பிடிக்கிறது இல்லை. அவள் எப்படி இருக்காளோ அப்படியே அவளை ஏற்றுண்டு அவளை பிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப்ஸ் அமங் பீப்புள். அதோட மனசில் அப்படி எல்லாம் தோன்றுறது. லைஃப் பிகம்ஸ் மோர் மீனிங்ஃபுல். வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்து இப்படிலாம் நடக்கும். கடவுள் நம்மளோட லைஃப்பில் வந்துட்டாருன்னா அது ஒரு தனி உலகம். அது ரொம்ப அழகான அர்த்தமுள்ள உலகம் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் எப்போவுமே நம்ம லைஃப்பில் இருக்கார். பட் அட் சம் ஸ்டேஜ் வி ரெக்கக்னைஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் அவர் லைஃப்ஸ். அந்த மூமெண்ட் ஆஃப் அந்த டிஃபைனிங் மூமெண்ட்லேருந்து லைஃப் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பாம்பு மாறிடுத்துன்னு பசங்களும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு தெரியுது பழைய பாம்பாக இருந்தானா கிட்டக்கே போகவே விடாது, சீண்டு கடிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறது? இவள் வந்தானா அவளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது. இவள் கல்லெடுத்து எரிஞ்சாலன்னா ஃபாஸ்ட்டாக போய்டுறது அதோட ஹோல்குள்ளே. அது இட் அவாய்ட்ஸ் எனி கன்ஃப்ரான்டேஷன். அவளோட நேருக்கு நேராக சந்திக்கிறத அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியுது. அது பார்த்த உடனே அவளுக்கு குளிர் விட்டுடுறது. அவளுக்கு ஒரு தைரியம் வந்துடுறது. ஓ, இவ்வளோதானே இந்த பாம்பு, இனிமேல் அது போட்டு அடிக்கலாம், நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு. பசங்க அப்படி தான் இருப்பாள். அவளை மாற்ற முடியாது. போய் கல்லை போட்டு அடித்து குச்சி எடுத்து அடித்து பார்க்குறச்செல்லாம் இப்படி பண்ணிவிடுவாள். உடம்பெல்லாம் மெல்லிஞ்சு போய் அது ஒரு மாதிரி ஆயிடுத்து. பசி இருக்குது, என்ன ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிட்றது, அது வேறு என்ன சாப்பிட்றது? போயிடுறது. அதோட ஹோலில் போய் படுத்துக்கும். அவள் வராளா, அவள் இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு வெளியில் வரும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. ராத்திரியில் வெளியில் வரும். பசங்களாம் இருக்க மாட்டா. அப்போது ஒரு நாளைக்கு அதுக்கு பசிக்கிறது, வெளியில் வந்துடுறது, யாரும் இல்லைன்னு வந்துடுறது. அதை அந்த பக்கம் இருக்கிற பையன் ஒருத்தர் பார்த்துடுறான். பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாடா பாம்பு வந்துடுது, நம்ம போய் அடிக்கலாம் வான்னு சொல்லிட்டு எல்லாரும் குச்சியும் கல்லையும் எடுத்துன்னு அடிக்கிறா. போட்டு நல்லா அடிக்கிறா. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. தப்பிச்சுட்டு பார்க்குறது அது போக முடியல. ஒரு பையன் ரொம்ப வால் பையன், அந்த வாலை பிடிச்சி தூக்கி லொட்டுன்னு கீழே போடுறான். போட்டோன்னா நொறுங்கிறது, எலும்பெல்லாம் நொறுங்கிறது, அதுக்கு வலிக்கிறது பயங்கரமாக. உடம்பெல்லாம் காயப்பட்டு ப்ளீட் பண்ணுறது. அதுக்கு ஒன்றுமே முடியல. அப்படியே மயக்கம் போட்டு சுருண்டு விழுந்துடுறது. துருன்னு பார்க்குறா எல்லாரும். அது முழிச்சிக்காதா? அதுதான் அவளுக்கு பயங்கர சஸ்பென்ஸு. அது முழிச்சிக்கவே இல்லை. உடனே அவள் சொல்கிறா, செத்து போயிட்டு நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அந்த குட் நியூஸை, வாங்க போகலான்னு எல்லாம் போயிடுறா. அவள் போனோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறது, தெரிஞ்சிடுறது அதுக்கு நல்லா அடி வாங்கியிருக்கும். உடம்பை இழுக்கவே முடியல. உடம்பு அதால் தூக்கிண்டே போக முடியல. எப்படியோ தூக்கிண்டு மேனேஜஸ் டு லிஃப்ட் இட் செல்ஃப் அண்ட் கோ பேக் டு த ஹோல். அதை அங்கே போய் பதுங்கிடுறது. வரதே இல்லை, ரொம்ப நாளைக்கு வரதே இல்லை, வர முடியல அதுக்கு. அப்படியே போகிறது. ஆனால் மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்குது. அதுதான் அதோட ஸ்ட்ரென்த்து. இப்படி இருக்கச்ச ஒரு நாளைக்கு அந்த சாது திரும்பி வர்றாரு. திரும்பி வரைச்ச பசங்களை கேட்குறாரு, விளையாடின்னு இருக்கா பசங்க. அந்த பாம்புக்கு என்னாச்சுப்பான்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறா, ஐயா அந்த பாம்பு செத்து போயிடுத்துன்னு நினைக்கிறோம், அது கொஞ்ச நாளாக காணவே இல்லை, அது போயிடுத்துன்னு நினைக்கிறோம் நாங்கங்கிறாலும். அவர் சொல்கிறாங்கன்னா, இல்லை அது உயிரோடு தான் இருக்குது, என்னோடய மந்திரம் அதுக்கிட்ட எப்போ உயிரோடு இருக்கோ பாம்பு உயிரோடு இருக்குது, நான் போய் பேசிக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாராம். நாகராஜா ரொம்ப அழகாக கூப்பிடுறாராம். நாகராஜா எங்கே இருக்க, நீ வரியா கேட்குறாராம்.
அது எங்கேயோ எங்கேயோ படுத்துட்டு இருக்குது. அதுக்கு அந்த குரு வராருன்னு அது தெரிஞ்சிடுறது, அது வைப்ரேஷன்ஸ் அதுக்கு தெரியறது. அதுக்கு ஒரு மனசில் ஒரு குத்தூக்கலம் வருது. அது என்ன அவ்வளோ ஒரு அப்படி என்ன பாண்ட் பிட்வீன் த குரு அந்த பாம்பு, என்ன பாண்ட் அது? அதுக்கு எவ்வளோ பெரிய உபகாரம் பண்ணியிருக்காரு அந்த குரு. இந்த மனசை மாற்றுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த மனசை மாற்றி அதுக்குள்ளே இருக்கிற டர்ட்டெல்லாம் நீக்கி அதை அவ்வளோ அழகாக தூய்மைப்படுத்தி கொடுத்துருக்காருன்னா அப்படிப்பட்ட குருவை என்ன சொல்கிறது? குருவே உங்களை பார்த்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்கிறது தான். அவர் சொல்கிறாராம், எனக்கு அந்த மாதிரி தெரியலையே, எனக்கு அந்த மாதிரி தோணலையே நாகராஜாங்கிறாராம். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறதான். இப்போ அவர் சொல்கிறாராம், ஹெல்த்தியாக எவ்வளோ அழகாக இருந்த நான் போகிறதுக்கு முன்னால், இப்போ எப்படி ஆகிட்டு நீ யூ பிகம் அ ஷேடோ ஆஃப் யுவர் ஃபார்மர் செல்ஃப். உடம்புல எலும்பும் தோலுமா இருக்குது, யுவர் அ பேக் ஆஃப் போன்ஸ். மூஞ்சியில் ஒரு தேஜஸ் இருக்குது, அது மந்திரம் சொல்கிறதுனால. மற்றபடி யூ ஆர் லுக்கிங் வெரி சங்கன் அண்ட் வெரி டவுன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்குறாராம். அது சொல்கிறதா, ஒன்றும் நடக்கலையே குரு. நான் படுத்துட்டு இருந்தேன், என்னோடய ஹோலில் படுத்துட்டு இருப்பேன். நான் எப்போது வெளியில் போவேன், நான் சாப்பிடுவேன், நான் வந்துடுவேன். எனக்கு ஒன்றும் நடக்கலை. அதுக்கு மறந்து கூட போயிட்டான். அவ்வளோ பியூராகிட்டான் அது. அதுக்கு அவள் அடித்தாங்கிறது கூட மறந்து போயிட்டான். ஸோ ஸ்வீட். அப்போது குரு சொல்கிறேன்னா, இல்லை, இட்ஸ் நாட் பாசிபிள். நீ இவ்வளோ மோசமாக இருக்கியானா ஏதாவது நடந்திருக்கும், நீ யோசிச்சு சொல்லு எனக்கு அப்படிங்கிறதான். அப்புறம் யோசிக்கிறது தான். அப்புறம் ஞாபகம் வருதான், ஆமாம் குரு, ஒரு நாளைக்கு இந்த பசங்க வந்து என்னை அடிச்சிட்டா. அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு தப்பு சொல்ல முடியாது. அவள் நினச்சிட்டு இருக்கா நான் பழைய ஸ்னேக், நான் எவ்வளோ கொடூரமான ஸ்னேக்காக இருந்தேன். அவளை பார்க்குறச்சுலாம் சும்மா போய் கடிப்பேன் நான். அப்போது அப்படிப்பட்ட பாம்பு வந்து இப்படி மாறி இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்தீங்கன்னா அவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான். குருவுக்கு வந்து அது கேட்டுட்டு ரொம்ப மூவ்ட் ஆகிடுறதான். அவரோட ஹார்ட் மெல்ட் ஆகுதுதான். இவ்வளோ நல்ல ஸ்னேக் ஆகிட்டு இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம், நீ என்ன பண்ணிட்டு இருந்த நாகராஜா? அந்த பசங்க வந்த அவள் சின்ன பசங்க, அவள் பக்கத்தை உங்ககிட்ட வர முடியாத, அவளுக்கு அப்ரோச்சே பண்ண முடியாது. அவள் எப்படி உங்ககிட்ட இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு அடித்தா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவள் அடிக்கிறச்ச? நீ எதாவது பண்ணியிருக்க வேண்டாமான்னு கேட்டாரான். அது சொல்கிறதான், குருவே நான் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் கடிக்க மாட்டேன்னு. அப்போ நான் எப்படி அவளை கடிக்கிறது? நான் அதை கடிக்க ப்ராமிஸை கீப்பப் பண்ணுறதுக்கோசரம் எனக்கு கடிக்கணுன்னே தோணலை. தட்ஸ் another மேட்டர். நான் அவளை கடிக்கக்கூடாதுன்னுட்டு நான் அவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் எப்படியோ தப்பிச்சுட்டு போக பார்ப்பேன் நான் அப்படிங்கிறது தான். குரு சொல்கிறா, என்னது நீ வந்து அவட்டேருந்து தப்பிச்சுட்டு போக பார்ப்பியா? முட்டாள் பாம்பே நாகராஜா, உன்னை கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், உன்னை சீரக்கூடாதுன்னு நான் சொல்லலையே அப்படிங்கிறாரு. ஆமாம், சீர்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. நான் சீர் இருந்தால் அவளை சும்மா விட்டுருப்பாளே. சீரெல்லாம் ஏன்னா சீர்றதுனால யாருக்கும் ஒன்றும் ஹர்ட்டாக போகிறதில்ல. கடிச்சானா இட் இஸ் பேட், விஷம் ஆகிடும். இட்ஸ் நாட் அ குட் திங் டு டூ, இட்ஸ் வெரி பேட் திங் டு டூ. சீர் இருக்கலாமே, நான் சீர் இருந்தேன்னா அவள் என்னை விட்டுட்டு போயிருப்பாளே பயத்தில், அது கூட எனக்கு பண்ண தோணலையே அப்படின்னு அதுக்கு அப்போ தான் புரியுறது. இட் டிடன்ட் நோ ஹவு டு லிவ். அது புரிஞ்ச உடனே அதுக்கு ஒரு தெளிவு வந்துடுறது. ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறது. யாராவது கிட்டக்க வந்தாளான்னா ஒரு வார்னிங் ஹிஸ் கொடுக்கும். அது கொடுத்த உடனே அவள் வந்து ஐயோ பாம்பிங்க இருக்குடா, நம்ம போகக்கூடாது அந்த பக்கமே, போயிடலாம் வாங்குவோம் தான் ஓடி போயிடுவா. அந்த ஹிஸ்ஸை கேட்டாலே ஓடி போயிடுவா எல்லோரும். ஏன்னா வாட் ஃபாலோஸ் இஸ் அ பைட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த ஹிஸ்னால அது சர்வைவ் ஆச்சு. யாரையுமே கடிக்கல. இட் நெவர் பிட் எனி ஒன், பட் இட் வாஸ் ஆல்வேஸ் ஹிஸ்ஸிங் வென் எனி ஒன் கேம் க்ளோஸ் பை. அது ஹிஸ் பண்ண யாரும் அதுக்கிட்ட வரமாட்டா. இதுலேருந்து என்ன தெரியுது? you learn something very important, how to live in society without any kind of violence. You don't have to indulge in violence, but violence indulge பண்றவால you should know how to defend yourself from them and put them in their place. உன்னோட அம்மா அப்பா சொல்லுவா, உன்னோட கிளாஸில் there are class bullies இருக்கா இல்லையா, டஃப்பாக அப்படி நின்றுட்டுருப்பா, உன்னை அடிப்பா. அவளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, அதனால உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவளை பொறுத்துன்னு தான் போனோம்.
அவன் கிட்ட வந்தாலன்னா அம்மா அப்பா சொல்லிட்டு அடிக்கக்கூடாதுன்னு. அம்மா அப்பா அப்படி தான் சொல்லுவா. தட்ஸ் த ரைட் திங் டு டூ. தே ஷுட் நாட் டெல் யூ டு ஹிட். ஆனால் அட் த சேம் டைம் அந்த கிளாஸ் புல்லிஸ் உங்ககிட்ட வந்தாலன்னா யூ ஷுட் நோ ஹவு டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். யூ கேன் ஷவுட் அட் தெம். யூ கேன் say things which are threatening to them. You may not mean it, but you have to defend yourself. அது எப்படி சொல்கிறதுன்னு அந்தந்த டைமுக்கு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி you have to learn how to do it. புரிஞ்சுதா? You can make the right moves. அடிக்கிற மாதிரி பண்ணலாம், அடிக்க வேண்டாம். இந்த மாதிரி you learn how to live in society without indulging in violence. At the same time you have to defend yourself. Don't bite but hiss. இதுதான் history. I'm going to call it HISSSTORY. It's called history. You like the story? I love the story. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான். I hope you enjoyed it. I hope you got my enjoyment. Okay? So this is Kamala teacher signing off for the day. We'll meet next week with yet another story. Till then, goodbye. See you. குட்டி கதை ஒன்று கேட்கலாமே, பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமே, கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமே, வட்டமிடும் மனசு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு காக்கலாமே.